வந்துட்டான்டா. அசுத்த புடுங்கிட்டேன் இருடா. ஏல நான் ஜாமியாட்டத்துக்கு இருந்த கூட்டம் இந்த 2 பொம்பளைய காலை வச்சு ஒரு வழியை காணாமடா. போயிருச்சு. அப்படி கூட்டத்தை ஆம்பளைய நிப்பாட்டுனா என்ன பண்ணணும்னு ஜாக்கெட்டுக்கு கலட்டு. எதுக்கு நாங்க ஜாக்கெட்டை கழட்ட சொல்றேன்? சேட்டச்சு வச்சு தீபாவளி வரைக்கும் எடுக்க மாட்டாங்க தம்பிய. அதுக்காண்டி இங்க வந்து கழட்டி போட்டு ஆட சொல்றியா நீனு? அருமையான உள்ள என்ன பண்றது, ரொம்ப கட்டி பிடிச்சா கேமராவை ஜூம் பண்ணி எடுத்து விட்டு ஏஞ்சலுக்கே அனுப்பிவிடுவாங்க. டேலை எப்படி அத்தாச்சி தம்பி பரவாயில்லையா, அத்தாச்சிக்காக மொட்டை ஓட்டியா? அண்ணே சந்திரன் தடவை எந்த கோயிலுக்கு? நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கும், கருப்பையும் காப்பாத்தாரேன். வண்டியூர் கம்மாய்க்குள்ளே ஒத்தையில போகாதடி பாண்டி முனி வழிவரு கட்டான கட்டழக பார்த்து வர போய் வருவா என் ஒட்டான அழக. உனக்காண்டி ஸ்ப்ரே அடிச்சிட்டு வந்து மூத்தராவோட கொள்ளுதா? நான் மூத்தரம் மேஞ்சிட்டு உள்ள படுத்து கிடந்தேன். பிரே அடிச்சது சரி, பிரேவே கோமியம் பிரே அடிச்சு அப்படித்தாண்டி கேட்க. அதுக்கு தான் உன் பேக்ல இருந்து எடுத்து அடிக்க கூடாதுன்றது. மேடு உள்வாங்குது. எங்க மேடு உள்வாங்குது? அதெல்லாம் நான் காலி பேலாம் கிடையாது. நான் சொன்னது பின்னாடி ரிவர்ஸ் அடி. ஏண்டா மண்டி போட்டு இதைத்தான் அவ்வளவு நேரம் பாத்தியாடா? அவன் சொல்லிவிட்டு அப்படியே கொணங்கிட்டானே. மேடு உள்வாங்குது மேகாத்துல ஜாவிசுது ஆட்டமாட பழக மேடை இருக்குடி 5 மணிக்கு கிளம்புனது நினப்பொடி. இன்னும் ஒரு 10 நோட்டீஸ் மட்டும் அடித்தாய். நீ 10 நோட்டீஸ் நான் விடிய விடிய அடிப்பேன், நீ அடிப்பியா? நாங்க அடிக்க முடியாது, என்ன பண்றது, பூரா நீர் கசிவு. அதுக்கு என்னையா சொல்ற? என்னைய மட்டும் 10 நோட்டீஸ் முத மாதிரி கிடையாது என் தமிழ்நாட்டு ஆளுக. இப்ப அவனால முடியாட்டாலும் வெல்டிங் வச்சு கம்பியை கொண்டு வருவேன். கவலைப்படாதே தம்பி, ஜெராக்ஸ் அடிச்சு தரனே. உன் ஜெராக்ஸ்ல பிறந்த வந்தேன். ஆனா என்ன ஊரே வெட்டிட்டு கிடந்தாலும் என் செல்வம் என் தங்கம் வெத்தலை ஓடுறத விட மாட்டேன். அனாவசியமா என் வீட்டுக்கார பேசாதீங்க. வீட்டுக்காரா? ஏன் வீட்டுக்காரங்க? அவர் தம்பி சென்னையானா எனக்கு ஒரு குட்டி கொடுங்க, நாய்க்குட்டி. நான் நாய்க்குட்டி? அவரை பார்த்தா நாய்க்குட்டி மாதிரியா இருக்குது. அவரை மாதிரி கொடுத்தீங்கன்னா வீட்டுல எந்த பையனும் வரமாட்டேன். அப்படியே நின்றுச்சுன்னா தான். அப்ப நீங்க எனக்கு வந்து அண்ணி வேணும். ஆனா அண்ணிட்ட நீ என்ன சொன்னேன்னு கேட்க வரேன். இவ்வளவு கூட்டம் இங்க உட்காந்துருக்க எதுக்கு? எதுக்காண்டி உட்காந்துருக்காங்க? எனக்கெல்லாம் கிடையாது. இங்க இரு. ஒன்னே அந்த ஜாந்தியும் பார்த்துட்டாங்க என் தம்பி. சரி லேஜா காலக்கெல்லாம் தூக்கும்னு அவங்களும் லைட்டாக ஆன் பண்ண பண்ணி தான் இருக்கேன். கடைசியில் கரண்ட் விட்டு விட்டு வர்றதுனால பீஸை பிடிக்கிட்டாங்க. ஒருத்தன் ட்ரெஸ் மாத்திர இடத்துக்குள்ள இருந்து ஓடியாந்தாப்பா. ஐயா அந்த விழா கமிட்டி என் தம்பிகளா ஒரு உள்ள ட்ரெஸ் மாத்திரக்குள்ள உள்ள வந்துட்டு கண்ணாடியோட வந்தான்டா, யாருன்னு தெரியல. அவன் எப்படியோ பால் கவிச்சி அடிச்சு வந்திருக்கேன். ஆனா உள்ள நுழைஞ்சவன் தெரியும் மூத்தரை கவிச்சின்னு. நீங்க இருந்த மூத்தத்தை பார்த்துட்டு அங்கிட்டு போய் வெட்டிட்டாரடா. அவன் தலைவா தலை எக்கிறத தலைவா. எத்தனை நாள் உன் கவட்டுக்குள்ள லைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒத்துரா வெண்ணமேனே ராணி. என்னங்க? ஆம்பளைகளை அனுசரிச்சுக்கிட்டீங்கன்னா பொம்பளை காலம் தள்ளலாம். நான் காலம் தள்ளுறது சரி. என்கிட்ட இந்த எத்து பொல்ல வச்சுக்கிட்டு பேசுனேன்னு வைவேன், கம்பு கூட்டம் மோந்து வாத்துக்கிட்டு அறையுவேன். யாரியா இந்த மலம் பேசுனேன்னு வச்சுக்க காது இதெல்லாம் கிழிச்சுடுவேன். ஆமா நான் பேசுறேன் கேட்டேலாம் ஏங்கிட்ட வச்சுக்காத. ஓன்ட்ட வைக்காட்டா உன் சிமுண்டு முளையில வச்சுக்கிறேன். யார பார்த்து சிமுண்டு முளை அட்டிச்சேன்னு வச்சுக்க தெரிச்சு போந்துருச்சு. மட்ட கம்ப நீட்னா உன் சாந்து சட்டி நெளிஞ்சு போவேன். நான் போடுற ஓட்டல மட்ட கம்பு தெரிச்சு போந்துருச்சு. போல தெரிச்சுக்கிட்டா பிசுற வச்சு உன் கப்ளிங்க பவர்டா கிழிச்சு போய் கிழிச்சு. என்ன இவ்வளவு நேரம் எனக்கு சப்போர்ட் 2026 ஊரை என் தம்பிய ஊரை இந்த வசனம் தான்டா பேசணும். ஏய் கப்ளிங்க மாத்திட்டேன்டா. அது என்ன கப்ளிங்? கப்ளிங் என்னன்னு தெரியலனா நீ கொஞ்சம் குனிவே. ஏய் என்ன எதுக்கு குனிய சொல்ற? ஏய் ராதா என்ன எதுக்கு விவரம் தெரியாத பிள்ளையா இருக்குலே. ஏதா நீ நிமிர்ந்து நின்றா அது கப்ளிங், நீ குனிஞ்சேனா அது மாட்டு லாடம். இருங்க இதே ராதா இந்த மாதிரி என் தம்பிய நல்லா இருக்கணும், உங்களுக்கு நல்ல நல்ல கப்ளிங்கா கிடைக்கும். இங்க இருங்க, இங்க வாங்க. இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? இங்கிலீஷ்ல நீ சொல்றேன் அது பேரு
டொங்கா. ஆமா டொங்காசுனா என்ன? டொங்காசுனா என்னன்னா டொங்கின்னு சத்தம் வராத அளவுக்கு அவங்க என்ன பண்ணணும்? ஈர துணியை நினைச்சுக்கிட்டு அவன் ஐயோ இந்த நாடகமா செக்ஸ் பட மாட்டான். என் தம்பிகளுக்காக நான் எவ்வளவு அசிங்க. என்ன எல்லாரும் இறங்கிட்டாங்க? எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. ஓசு இருக்கான்னு பார்க்க போயிருக்காங்க. ஏன் அதுக்கு பேரு டொங்காஸ் அப்படின்னா ஏன் அதாகப்பட்டது? நீ டொங்கு நான் டொங்கா. நீ டவுன் பண்ணு டொங்குன்னு பண்ணுவேன். டொங்கு அவ்வளோதான் அவன் டங்குன்னு அடிச்சிருக்கா. என்னைய வச்சு சொல்லி காட்டிக்கிட்டு தெரியுற. அப்ப போய் ஜெயிலாவை கூட்டு வா. இங்கயா சும்மா அறியா தேவலாம் பேசுனே வச்சுக்க. இங்க வாரியான்ற எப்ப காட்டுவ? இறங்கி ஒண்ணும் பண்ண முடியாது. சூம்பு பண்ண முடியாதுடா. புருஷன் முரட்டாள்றா. ஏற்கனவே அவன் அர்னால்டு மாதிரி இருக்கேன். இவங்க எடுத்து போட்டுறாங்க. அவன் அதை பார்த்துக்கிட்டு என்ன எம்கேஆர் வாட்ஸ்அப்பில் ஒரு மாதிரியா வந்திருக்கு, புதுக்கோட்டை வரும்போது உன்னை வெட்டுறேன்றேன். நீ எனக்கு சின்னம்மா வேணும். நான் எப்படிங்க உங்களுக்கு சின்னம்மா வேணும்? பயந்தையும் ஊரா அப்படித்தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படித்தான் வீட்டுக்கு போயிடுவாங்க. லவ்வர்னு நினச்சி போனவுடனே அங்கே அவங்க அப்பா பார்த்தாங்கன்னு வை, என்ன தம்பி யார் தம்பி அப்படின்னு. இல்லை அக்காட்ட அந்த புக்கு வாங்க வந்தேன் அப்படின்றேன். நாங்கள்லாம் ஜமாளிக்கிறதுல என் ஆம்பளை மிஞ்சி உலகத்தில் யாரும் கிடையாது. கை தட்டலாம். இப்போ நான் வாத்தியாரே என் தம்பிகளுக்கு பூரா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? நாளை பொண்ணு அப்பத்தானே படக்குன்னு போவாங்க. எப்படி இப்படியா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது? அப்போ நீ உள்ள வா. உள்ள வந்தா நீங்க பாடம் எடுக்கிறது இல்லை நான் உனக்கு பாடம் எடுக்கிறதா? உள்ள வந்தேன்னா உனக்கு லேசா சேவிங் பண்ணி விடுறேன். யானை கதை. இப்போ நான் தான் யானையா, ராணி சிறி தான் எலி. நீ என் முதுகுல ஏறு. நான் உங்க முதுகுல என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் நீர் கசியோட நிற்பேன். யானை முதுகுல ஏறி உட்காந்து இல்ல நான் எலி நீ யானை. என் தம்பிய ஊரா என்னன்னா அவங்க எறும்பு தொடையிலாம் ஏறுவாங்க. ஏறி கடிச்சு வைப்பாங்க. நீ புதுக்கும் போது அப்படியே அடியே அடியே ஐயோ அதெல்லாம் கிடைக்காது. சாப்பிட்டது அவங்க. நான் விரட்டி விட்டுருவேன். எறும்பை நசுக்கி புரிவேன். நீ நசுக்கி விட்டேன்னா உன் ரத்தத்தை குடிச்சு விட்டு தானே சாவும். இங்க வாடா வஞ்சம் இல்லாத. வரமாட்டேன் போ. இப்போ 100 ரூபா தர்றேன். தச்சனை வைக்கிறேன் தங்கம். இது பூராமே சொந்த இதா? சந்தேகமாவே கேக்குற. ஆனா உனக்கு எப்படியோ கரைய முத்து நல்லா இருக்கு. என்னது யானை லூப்பா? யானை கதை சொல்லிதான்டா கூட்டம் பூரா கிளம்பிட்டேன் மூடாயி. இப்ப இந்த கதை சொல்லவா உனக்காக? ஒரு எறும்பு உன்னைய விரும்பிச்சான். என்னைய விரும்புனுச்சு. நான் எறும்பை என்ன பண்ணேன்? நீ அதை பிடிச்சிக்கிட்டு என்னது எறும்பு எங்க இருக்கு நான் அதை பிடிச்சிக்கிட்டு பண்ணேன்னு சொல்றேன். இந்த பிள்ளைய எறும்பு விரும்பிச்சான். அப்ப அந்த பிள்ளை சொன்னான் உனக்கு ஓசி முட்டுக்கானா இருக்குன்னு சொன்னோடனே அந்த எறும்பு திருச்சியில போய் ஜிம்முல இப்ப பெருசாகி. ஜிம்முக்கு போனா பெருசாகுமா? நல்லா பெருசாகுறானே. ஐயோ எத்தனை பெண்கள் இருந்தாலும் என் ஆண் ஜமாக்கு யாரும் கிடையாது. ஏன் ஆண்களை சொல்றேன் தெரியுமா? எல்லாரும் ஜிம்முக்கு போங்க. அது இல்லடா தம்பி. என் ஆண்களை எப்படி நான் சொல்றேன்னா, எப்படி என் ஆண்கள் மாதிரி எந்த உடையா இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டு எங்கே வேணாலும் அதை ரோசம் பார்க்காம போகக்கூடிய ஆம்பளை. சட்டியே போடலன்னா என்னென்ன பண்றது? அது ஏர்கூலர் தேவையில்லை. அடுத்த வருஷத்துக்கு நான் புதுசா மாடலா ட்ரெஸ் தச்சுட்டு வரலான்னு பாக்குறேன். எப்படி முண்டமா தெரியுற மாதிரி. ஆமாண்ணே ஒரு ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களே. ஏற்கனவே ஓ நாடகத்துக்கு கூட நாங்கம்ல இல்ல நான் அதுல வேற வந்தா. ஏங்க நீங்க நல்ல ட்ரெஸ் போடுங்க. ஆனா கப்ளிங்கிட்ட மட்டும் ஜிப்பு வைங்க. கப்ளிங்கிட்ட மட்டும் ஜிப்பு வைக்க சொல்றாப்லையா? ஜிப்பு வச்சீங்கன்னா தம்பி பூரா அதை அப்படி எடுத்துட்டு அதில் அப்படியே ஊதி அடி அப்படி வச்சாரு. என்ன யூடியூப்ல போடுவீங்களா? பண்ணி வச்சோன்னா உள்ள கூட வச்சா. ஏய் என்னையா சொல்ற? உள்ள யூடியூப்லயே போடுறேன். நான் அப்படி கவிச்சுலாம் பேச மாட்டேன். ஏய் குத்தாட்டப்ப போட போனேன். ஆளை பார்த்தா குட்டையா இருக்கா. ஐயோ இவன் லக்கேஜ பூரா தூக்கி இருக்கா. இது நிறைய பேரு என்னமோ
சொல்றீங்க. இது பேர் என்ன தெரியுமா? ஹார்ட். ஆட்டு கிடையாது. இது பேரு இப்படின்ட்டாங்கன்னா லேசா விரிச்சு வைன்னு அர்த்தம். தலைவட்டா தலைவட்டா உண்மையை சொல்ல மாட்டேன் போயா. ஏய் நான் பயங்கர ஆராய்ச்சியாளர். இதெல்லாம் எங்கல யோசிப்ப. இப்போ இந்த பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்காதுல. இப்போ கேட்க வைப்பேன். காலை இழுச்சு வை, காலை இழுச்சு வை. இவ்வளவு பத்தாதா அதுக்கு? இப்படி ராணி என்ன அது காலை தூக்கிறது. ஓ ஏ இந்த வண்டியால டைரக்டர். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். அழ பார்த்தா நல்லா இருக்கா, அழ பார்த்தா நல்லா இருக்கா. புதுக்கோட்டை எங்க அத்தை மக ராணி சிரிப்புக்கு சொந்தக்காரிடா, சிரிப்புக்கு சொந்தக்காரிடா. ஒரு சா வயிற்றுக்காக இந்த தமிழ்நாட்டுல எத்தனை பெண்கள் கஷ்டப்படுது பாருடா. யமன் இங்க வாரு நல்லா பாருமா, இத மேடையில் ஆடவாமா. பூவரசு இத வந்து அட இங்க வந்து நல்லா பாருமா, நீ கால நல்லா ஆட்டி பாருமா. பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்திட்டியாப்பா? யோ சார்ஜ் ஏத்திட்டியா? யோ யானை நீ நான் இல்ல, இதுதான் யானை. நீர் யானை. நீர் யானை கிடையாது. இது என்னையா ஊட வந்து குத்திக்கிட்டு கிடக்குது? என்னப்பா என்னது? வீட்டுல நொப்பத்தா படுத்து கிடப்பா, அங்கே போய் ஆடு. என்னையா தண்ணிக்கு போட வந்த மாதிரி? இது யானை இல்ல, இவன் தான் சஞ்சய மலையை பேத்துட்டு போன ஆஞ்சநேயர். பாலை மட்டும் வீட்டுல கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஏய் இல்லையா, இவன் பிள்ளையாரியா? பிள்ளையார் கிடையாது. இங்க பாரு, அவன் மடுவை பாரு, உனக்கு கழிட்டேன். நீ கடமை நடத்துறியா இல்ல எப்படி? இப்படி இப்படி சர்க்கஸ் கம்பெனி ஏலே உன்ட்ட என்னடா சொல்லி கொடுத்து வந்த உடனே லப்பு லப்புன்னு போய் சேரக்கூடாதுடா. கேட்ட வெறிநாய் பிறந்த கண்டாளி மனை. ஏலே என்னடா அது மணப்பாறையில் வட்டிக்கு வசூல் பண்ற மாதிரி. அவர் போடா, ஒரு எத்த போறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போத்தான் லேசா ஏரியல் போட்டிருக்கேன். என்ன கோவப்படுறாப்ல? அப்படியாவது நீ லைட்டா டச் பண்ணலாம் பாக்குறேன். அவன் இது மோந்து பாத்துக்கிட்டே தெரியுது. அதே மாதிரி அவன் வரும்போது நீ வாட்டுக்கு மத்த ஆம்பளை மாதிரி கபட்ல இப்படி இடிச்சு அவனை காலி பண்ண நினைக்காத. அவனுக்கு உள் வாங்கி 70 நாள் ஆச்சு. மிக ஆபத்தான மிருகம். ஏலே பின்னாடி ஒருத்தன் ஒண்ணுக்கு இருந்தேன், யாருன்னு பார்த்தா இவன் தான். ஆம்பளை மாதிரி குறிஞ்சு அடிக்கலப்பா இப்படின்ட்டேன். கீழே பார்த்தா அப்படி இலை இலையா வந்துச்சு. நான் கூட நினைச்சு ஒட்டடை மேல ஏறிடுச்சுன்னு நினைச்சேன். காலை உழைப்பிடாத ஒரு ரத்தத்தையும் மடு வந்துவாங்க. அங்கிட்டு தண்ணியா கிடைக்க பேஞ்ச மூத்தறந்தானா? சொலையில தோட்டம் இல்ல நாம் பிறந்த நாடு, சொல்லும்படி எதுவும் உள்ள கரடும் சக்காடு. வீட்டை காலி பண்ணவே பிடிச்ச தூக்கி வச்சிருப்பேன். வாட்டி புள்ள ராசாத்தி வந்திருக்கே ரோசாப்பி வாங்கி வந்த ரோசாப்பி காரக்குடியே வாங்கினே அத மாட்டேன்னு சொல்லாதடி வலிக்குது என் மனசு. யாரோட கோத்து விட்டுருக்க? யானை குட்டியோட கோத்து. நல்ல குடும்பத்து போம்போல ஓ வயசுன்னா அவனை புடிச்சு அடிச்சிட்டு இருக்க. நான் எங்க அடிச்சேன்? அதுதான் குத்தலமுன்னு பிரியப்படுது. குத்துனால அவன் வந்து என்ன பண்ணா பலகை மட்டும் தான் அடிப்பேன். ஸ்ப்ரே நல்ல ஸ்ப்ரே புடிச்சு இழுக்குதே அவனை. தம்பி என்னைய பத்தி உனக்கு தெரியாம தர்ற. அதெல்லாம் போனேன்னு வைமே 8 வருஷம் ஆகும் ஜாமீன் கிடைக்க. நீ வேற உன்னையெல்லாம் ஜெயிலுக்கு கொண்டு போனாங்கன்னா சோறு போட முடியாது. தட்ட திம்படா போடா. 300 ரூபா தரேன்னு இல்ல. என்னப்பா 300 ரூபா சம்பளம் தரேன்னு ஒரு ஆட்டம் அடிக்கிறேன்னு 200 ரூபா சேர்த்து தரேன். மணிகண்டன சூம்புரியா? அதுக்கு நான் போயிடல வீட்டுக்கு.
முளையோரா முருங்க மரம் ராசா மூத்த நாறு வச்ச மரம். போனா மீன் புழுவை கடிக்கிற மாதிரி இருக்குன்னு தூண்டி எழுத்துறேன். ராதா இந்த ஆட்டம் ஆட சொல்லாத, கீழே அமிங்கிறோம் ஸ்டேஜ். ஏ பொறுத்துக்க, ஒரு இன்ஜெக்ஷன் தானே. ஏ அந்த குதிப்பாயா தம்பி லகடு முண்டை மேடே சாச்சு விட்டுறாதடா. இன்னும் 1 மணி நேரம் நடத்தணும்டா. நைவா டச் பண்ணேனா இந்த கையை 8 சுடுதண்ணியை போட்டு அலசிக்கிட்டு அரைவேன். என்னதா தீச்சட்டியா எடுக்கிற? பொறுமையா பாடு. நோத்தா விட்டு முதலா போகுது. தம்பி கொஞ்சம் சரி. என்ன ஒத்த கொட்டை பொல்ல? அவனுக்கு இருக்கிறத சொல்றேன் விடு. அனுசரிச்சு சம்பளம் கொடுங்கப்பா. ஒத்த கொட்டைக்கு தகுந்த மாதிரி. ஒத்த கொட்டை பல்ல அழகி முத்து முத்து சொல்ல அழகி கொட்டை பல்ல அழகி முத்து முத்து சொல்ல அழகி இவையில பேர அழகி தஞ்சி வச்ச மாற அழகி. ஐயோ வெட்டி கொண்டுட்டானே அண்ணே. பால் பிச்சை வரேன், வேற ஒண்ணும் இல்ல. பால் பிச்சை வரும்போது விளக்கண்ணியை மறந்துட்டேன். அதே தவறு. வர்றேன் பூரா லேடிஸ்கிட்டே போறியே. இங்க வாவேன் அண்ணே லேசா கொஞ்சம் தொடிக்கிட்டு இருக்கனே. தொடிக்கிட்டு இருக்குதா? கடிச்சு கொதறி மண்ணெண்ணை ஊத்தி எரிச்சிட்டு போ. எங்க இந்த ராதா இவனெல்லாம் ரெடி பண்ணு. ஏய் எனக்கு சும்மா கிடையாது. எனக்கு மட்டும் எத்தனை பேர் இருக்கேன்? 70 பேர் இருக்கேன். என்னம்மா இதுல வந்து கடைசி குட்டி நேத்து தான் பஞ்சாரத்துல இருந்து எடுத்தேன். என்னப்பா? அண்ணே உனக்கு 1000 ரூபா தர்றேன். இவங்களுக்கு பூரா உடம்ப காமிப்பாய். சட்டையை கழட்டிட்டு வா போ. ஏன்னா வேர்க்காமன் புள்ள வேர்த்துச்சுன்னா அவங்க அம்மா சொல்லியிருக்கு. அப்படியே தடுமம் பிடிக்குமா, திடீர்னு வெட்டிடுவானா அப்படி. ஆமா கழட்டிட்டு வருவேன். வாட காத்து வீசுதடி கம்மாகர எல்லாம் மழை பெய்யுதடி. மிஸ்டர் மார்க்கண்ட், சுகரு பிரஷர் உள்ள ஆளுங்க பார்த்துக்கங்க. இதுதான் புதுசாக அமெரிக்காவில் வந்து ரோபோ. இதை லேசாக பார்த்தீங்கன்னா அது அப்படியே குறைஞ்சிரும். இருடா சுவிட்சியை போட்டுக்கிறேன். கிரிச்சு பிடிச்சா யாரு செல்லில் சார்ஜ் போடலைன்னா வந்து பிளக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட், திஸ் பாயிண்ட் இந்த பிளக்கு. அண்டு என்னடா மாட்டு குடலை கடையில் தொங்க போட்டது மாதிரி இருக்காடா தம்பி. சூப்பர்ரா. இதாத்தாண்டா எதிர்பார்த்தேன். பேசாம அந்த பிள்ளைய தொப்புளுக்குள்ள வச்சு கொண்டு போய் அடிக்கிறியா? காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி புள்ள காட்டு ரோசா. ஆமா ரைட்டா. இவன் எப்படா குனிஞ்சு குண்டி எழுதுவியா? கவட்டுக்குள்ள ஓசை வச்சு அடிச்சா தரடா. ஓசையே வளைஞ்சிரும். கட்ட உருட்டுறேன். எனக்கு கொஞ்சம் கோவம் லேசா இருக்கு. காட்டவா? இல்லை துண்டை அந்த பொசிஷன் தகுந்த மாதிரி கட்டுங்கிறான். தம்பி வந்து லாவி வாங்கி ஒரு அடி பண்ணி பேக் ஷாட் அடிச்சு போடுவாங்க. காலி தூய்மை குடிக்குமே. உனக்கு அப்படியே பயமா இருக்குமே நம்மள மாதிரி இருக்கான்ட்டு. ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கு. போடா காலி பையன். கண்ணங்கருத்தகிளி அருவாட்டை வெட்டி கட்டு போட்டு விடுறாங்க.
எதையா கட்டிட்டு வர சொன்ன எதையா அவன் மாட்டிட்டு வந்திருக்கேன் மழை பெஞ்சா சுச்சு பாஸ் நனைய கூடாதுன்னு கொசுவலை கட்டி ஏலே கொத்தா என்னடா மாடு கீறின மாதிரி தொப்புளுக்குள்ள கீறி கிடக்கு தம்பிங்க அவன் சொல்றத கண்டா கண்டாலே அப்படியே வயிறு எங்க வலிக்குது சொல்லு என்ன பிரசவமா பாக்குற தொக்க எடுக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன் ஓத்தா உள்ள கிளீன் பண்ணாம ஒரு வருஷம் இருந்திருப்பேன் போலடா பாத்தி எடுத்துட்டாட்டா பாத்தி எடுத்துட்டாட்டா ராமு வா வாழைப்பழம் தரேன் எங்கிட்டு போ வாழைப்பழத்தை கொடுக்குற அது இன்னைக்கு என்ன பொறுக்கணும் செய்யற டேட்டு தம்பி அண்ணன் ஆடி காமிக்கிற மாதிரி ஆடணும் அண்ணே அவன் பாடி காட்டுறேங்கிற அண்ணே புலக்க அடி வாங்க தீர்மானிச்சிட்டான் அண்ணன் எப்படி ஆடணும் அப்படி நெச்சத்தில் பொங்கல்ல அன்னைக்கு அதடி திங்களா பேக்கில் 70 ரூபா இருக்கு உன்னை வெட்டி கொள்றதுக்குள்ள எடுத்துட்டு போய் என்னப்பா போய் உசுறு பிடிச்சதாரு நான் பயந்து உணரா கவட்டுக்குள்ள வச்சதெல்லாம் நம்ம தான் நினைச்சு நான் பயந்து வச்சேன் என்ன உனக்கு அத்தை தண்டியா இருக்கா இவன் தான் நிக்கிறோம்